வானில் தெரியும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மனிதர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு அதிசய அனுபவமாக இருக்கும். அதில் முக்கியமானது சிவப்பு நிலா அல்லது ரெட் மூன். நிலவு சாதாரணமாக வெள்ளை நிறத்தில் தெரியும். ஆனா சில சமயம் இரத்த சிவப்பு நிறத்தில் மாறும். இதையேதான் உலகம் முழுக்க பிளட் மூன்னு சொல்றாங்க. இது ஒரு அரிதான விண்வெளி நிகழ்வு. ஆனா இது எப்படி நடக்குது? நிலவு சிவப்பா மாறும்போது அது ஒரு சாதாரண நிலா இல்ல. அது லூனார் எக்லிப்ஸ், சந்திர கிரகணம். பூமி சூரியனுக்கும் நிலவுக்கும் நடுவில் வந்துடும். சூரியனின் வெளிச்சம் நேரடியாக நிலவுக்கு போகாமல் பூமியின் வாயுவின் வழியே திரும்பி நிலவுக்கு சென்றடையும். அந்த நேரத்தில் நீல ஒளி சிதறி சிவப்பு ஒளி மட்டும் நிலவுக்கு சென்றடையும். அதனாலதான் நிலவு சிவப்பா பிரகாசிக்கிறது. அது மட்டும் இல்ல, பல பழங்கால கதைகளும் புராணங்களும் இந்த சிவப்பு நிலா பற்றி சொல்கிறது. சில கலாச்சாரங்களில் இது ஒரு எச்சரிக்கை, பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்ற அடையாளம். சிலர் இதை தெய்வீக சக்தியின் சின்னம் என்று கருதினார்கள். சிலருக்கு இது மர்மமாய், சிலருக்கு பயமாய் தோன்றும். இந்தியாவில் சிவப்பு நிலா நடந்தால் பலர் ஆன்மீக முக்கியத்துவத்தோடு அதை காண்கிறார்கள். சிலர் தியானம் செய்வார்கள், சிலர் ஜெபம் செய்வார்கள். ஏனென்றால் அத்தகைய நேரத்தில் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. சிவப்பு நிலா என்பது ஒரு அழகான இயற்கை காட்சி மட்டுமல்ல, அது நமக்கு நினைவூட்டுவது பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு மர்மமாயிருக்கிறது என்பதை. அடுத்த முறை சிவப்பு நிலா தெரிந்தால் நீங்கவும் வானத்தை நோக்கி பாருங்கள். அது உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட பிரபஞ்ச அனுபவமாக இருக்கும்.